ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்று நாம் பார்க்க போகின்ற 20வது எபிசோடில் பாப் தாதாவுடைய 4வது ஸ்டெப்பாக கூறியிருக்கின்ற விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக என்பதை பற்றி பார்ப்போமா? ஏன்னா எந்த அளவுக்கு நாம் சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டுமோ, ஸ்ரீ பாபாவுக்கு சமமாக நாம் கல்யாணக்காரியாக நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டுமென்றால் விஸ்வ கல்யாணக்காரியாக இருப்பது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. டபுள் ஃபாரினர்ஸை அட்ரஸ் பண்ணும்போது பாபா சொல்லுவார், உங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் வரவில்லை என்றால் பாபாவை விஸ்வ கல்யாணக்காரி என்று எப்படி அழைப்பார்கள்? உலகில் விஸ்வ கல்யாணக்காரி என்ற ஒரு மகிமையை பெற்றதற்கு நீங்கள்தான் காரணமாக இருக்கின்றீர்கள் என்று பெருமிதத்துடன் கூறுகின்றார். ஆக நாம் கூட விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்க வேண்டும். வெறும் கல்யாணக்காரி அல்ல, விஸ்வ கல்யாணக்காரி என்றாலே எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் சேவை செய்தல் வேண்டும். எனது சென்டர், எனது ஏரியா, என்னுடைய மாணவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் உலகத்திற்கே நாம் சேவை செய்பவர்களாக, அதாவது எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் நாம் நிரந்தரமான சேவாதாரிகளாக இருக்க வேண்டும். சேவை என்றால் இத்தனை மணி நேரம் செய்கின்றேன் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்திலே கூட நாம் சேவையை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் பாபா தன்னைத்தான் பிரம்மா பாபா ஆனவர் வேர்ல்டு சர்வெண்ட் என்று கூறினார். அவரிடம் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இருந்தது. ஆனாலும் கூட தன்னைத்தான் எவ்வளவு பணிவாக அவர் வேர்ல்டு சர்வெண்ட் என்று கூறினார். ஆக ஒரு ஒரு படைப்பின் காரியத்தில் நாம் இருக்கும்போது ஒரு கவலையற்ற பாதுஷாகவும் அவர் இருந்தார் என்றால் பிரம்மா பாபா எவ்வளவு அதிசயிக்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. நாம் ஒரு குடும்பத்தை பாலனை பண்ணும்போது கூட நாம் அதற்கான பல சிந்தனைகளை செய்கிறோம். என் கவலையில் கூட மேற்கொள்கின்றோம். எதிர்காலத்தை பற்றி கூட நாம் யோசிக்கின்றோம். ஆனால் பிரம்ம பாபா இவ்வளவு பெரிய அலௌகிகமான பிராமண குடும்பத்தை ரெஸ்பான்சிபிளாக பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட பேபர்வாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிந்தனைகளும் இல்லாமல் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் தன்னை ஸ்ரீ பாபாவுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரியாக ஒவ்வொரு நிமிடமும் அனுபவம் செய்து கொண்டே இருந்தார். ஆக நம்மளுடைய பாவனை நிமித்த பாவனையாக இருக்க வேண்டும், நிர்மான் பாவனையாக இருக்க வேண்டும், சிரேஷ்ட பாவனையாக இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாம் எப்போ சாத்தியம் தெரியுமா? எப்போ நாம் தன்னைத்தான் யார் என்று உணர்கின்றோமோ, சர்வ சிரேஷ்டமான பிராமண குல பூஷணங்களாக நினைக்கின்றோமோ, அந்த சுமிருத்தியின் ஆதாரத்தில் தான் அப்படி நம்மளால் இருக்க முடிகின்றது. ஆக சுப பாவனை, சுப காமனா, சிரேஷ்ட காமனா இது நம்மளுடைய சம்ஸ்காரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிராமண குல பூஷணங்களுக்கு முக்கியமான சம்ஸ்காரமே இந்த விஸ்வ கல்யாணக்காரியாக இருப்பது, அதாவது பாபாவுக்கு சமமாக நாம் ஆவது. ஏன்னா எப்போ நம்ம பாபாவுக்கு சமமாக ஆகின்றோமோ அப்போ தான் பிரத்யக்ஷதா என்ற அந்த முரசை நம்மளால் கொட்ட முடியும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு லட்சியம் இருக்கின்றது. நாம் பாப் சமானாக, அதாவது ஸ்ரீ பாபா மற்றும் பிரம்மா பாபாவினுடைய சமமாக ஆக வேண்டும் என்பது. அதற்காக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முதல் குவாலிட்டியே பாபானுடைய 4வது ஸ்டெப்பில் சொல்கிறாரு, விஸ்வ கல்யாணக்காரி பவ. ஆக விஸ்வ பிதா ஆனவர், எல்லையற்ற தந்தையானவர் நமக்கு சர்வ சம்பந்தங்களுடன் சர்வ பிராப்திகளையும் கொடுக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு வினாடியிலும் கூட ஒவ்வொரு சங்கல்பத்தில் கூட விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்க வேண்டுமெனில் சுப பாவனா மற்றும் சிரேஷ்ட காமனா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நல்லது. ஓம் சாந்தி.